பிரித்தானியாவின் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பால் மற்றும் பான் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே ஸ்காட்லாந்து பகுதியில் பெய்த பலத்த பனியினால் அங்குள்ள பல்பொருள் அங்காடிகளில் பால் இருப்பு தீர்ந்து மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் பிரித்தானியாவின் சுமார் 57 பகுதிகளுக்கு பனிப்பொழிவு குறித்த மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பர்மிங்ஹாம், நாட்டிங்ஹாம், ஷெஃபீல்டு மற்றும் கார்டிஃப் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் இந்த எச்சரிக்கை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வெள்ளிக்கிழமை வரை இந்த பனிப்பொழிவு நீடிக்கப்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோரெட்டி புயலின் தாக்கத்தினால் சில இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு உணவு விநியோக சங்கிலியில் தடை ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. இதன் காரணமாகவே மக்கள் தேவையான பால் மற்றும் பான் போன்றவற்றை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஸ்காட்லாந்தின் அபர்டீன்ஷயர் பகுதியில் கடந்த 6 நாட்களாக நீடித்த பனிப்புயலால் கடைகளில் அலமாரிகள் காலியாக காணப்படுகின்றன. அங்குள்ள உள்ளூர் பால் பண்ணைகள் அவசர தேவைகளுக்காக தங்களது சமூக கூடங்களில் இலவசமாக பால் விநியோகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இங்கிலாந்திலும் இதேபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்க மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரிட்டிஷ் கேஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது 3 நாட்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருந்துகள் மற்றும் போர்வைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மேலும் மின்சார தடை ஏற்பட வாய்ப்புள்ளதால் டோர்ச் விளக்குகள் மற்றும் போன் சார்ஜர்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.